ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க பாடி கார்ட். ஸோ ஹோப் ஆல்ரெடி 2 எபிசோட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ ஹோப் ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி ஐ டோன்ட் நோ வை எனக்கு ரொம்ப 2 எபிசோட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலு. என்னோடய க்ரியேஷன் எனக்கே பிடிக்க மாதிரி ஒரு ஃபீலு. எனக்கு காதல் நிலாவுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்டோரி கொஞ்சம் நான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னா, அஃப்கோர்ஸ் மாயாவுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரி நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பார்க்கலாம் ஃபர்தர் இந்த சீரீஸ் நிஜமாலும் நான் நினச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் என்னால் ரீச் ஆக முடியுமா இல்லையா அன்னது தெரியல எனக்கு கூட. லெட் அஸ் ட்ரை. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ரீச் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஜென்ரலாக நான் யாரோட எக்ஸ்பெக்டேஷனும் ரீச் பண்ண மாட்டேன். பட் அட்லீஸ்ட் இந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் ரீச் ஆகலான்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நாட் யூ ஆல் கைஸ். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன் என் மேலேயே. அது ரீச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஸ்டோரியில் நான் ரீச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. ஸோ அண்ட் ரக்ஷிதா அண்ட் ரக்ஷா இந்த நேம் மேலே நான் ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் நிறைய கமெண்ட்ஸ் எதுவும் வரல. ஃபியூ மெம்பர்ஸ் வந்து ரக்ஷிதா நல்லா தான் இருக்குன்னாங்க. ஃபியூ மெம்பர்ஸ் வந்து ரக்ஷா நல்லா இருக்குது மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஒரு 2 மெம்பர்ஸ் ரக்ஷி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஐ டோன்ட் நோ, அது மேபி ஐயா போட்டிங்களா இல்லை ஐயா தான் வேணும்னு போட்டிங்களான்னு எனக்கு தெரியல. ரக்ஷின்னு கூட ஒரு 2 மெசேஜஸ் வந்திருக்கு. அந்த நேம் கூட நல்லா தான் இருக்குது. பட் என்னோடய மைண்டில் வந்து ரக்ஷா ஆர் ரக்ஷிதா இந்த 2 தான் இருந்தது. ஸோ ரக்ஷா நிறைய மெசேஜஸ் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ சரி, ரக்ஷாவே வச்சுக்கலாம். ஓகே தென். அண்டு ப்ளீஸ் நல்ல எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் தான் எங்கள் மாதிரி யூடியூபர்ஸ்க்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. ஸோ கமெண்ட்ஸ். அண்டு யார் ராம், நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஐ ஆல்வேஸ் வெயிட் ஃபார் ராம்ஸ் கமெண்ட் பிகாஸ் ஷீ கமெண்ட்ஸ் வெரி குட். அவங்க கமெண்ட் நல்லாயிருக்கும். லைக் ஒரு தடவை யாராவது கமெண்ட் செக்ஷனுக்கு போய் ஒருத்தர் ராமோட கமெண்ட்ஸ் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் அப்படியே என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ரக்ஷிதான்னு சொல்லியிருக்கீங்க, பட் ரக்ஷான நேம்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தெலுங்குல கூட ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ரக்ஷா நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரக்ஷான்னு வைக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஹோப் இந்த நேம் ஒரு 4 minutes ஐ ஹேட். எனிவேஸ் லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஓகே, ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்ருதிவை ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மாலா அப்படின்ட்டு ஒரு நர்ஸ் கூட ஹையர் பண்ணியிருக்காங்க ஸ்ருதிக்காக. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஈவினிங் சம்வேர் அரவுண்ட் 3:30-4 அந்த மாதிரி டைமில் ஸ்ருதி வந்து மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கணும் போல் தோணுது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது மாலா வந்து ஸ்ருதிமா அப்படின்னு கூப்பிட்டதும் சொல்லுங்கம்மா, என்ன வேணும், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பாங்க ஸ்ருதி. அப்போது மாலா வந்து இல்லைம்மா, எப்படியோ இப்போது நீங்கள் ரெஸ்ட்டு தானே எடுப்பீங்க, இப்போ எனக்கும் எந்த வேலையும் இல்லை, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு
7:30க்குள்ளே வந்துடுவேம்மா அப்படின்வாங்க. அப்படின்னதும் அப்படி என்ன ஆண்டி அர்ஜென்ட்டு அப்படின்னா, இல்லைம்மா ஒரு சின்ன ஃபோன் வந்திருக்கு, ஸோ அதுக்கு தான் அப்படின்வாங்க. யார் ஆண்டி ஃபோன்னா, அது ஹவுஸ் ஓனர் கால் பண்ணியிருக்காம்மா அப்படின்னதும், ஏன் இந்த டைமில் அப்படின்னதான், தெரியலம்மா அங்கே போனால் தான் தெரியும், ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்பாங்க மாலா. அப்போ ஸ்ருதி வந்து ஓகே ஆண்டி ஓகேம்மா போம்மா, ப்ராப்ளம் இல்லை, நான் டிரைவருக்கு சொல்கிறேன், காரை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மாலா வந்து இல்லைம்மா நான் தங்கியிருக்கிற பிளேஸில் கார் எல்லாம் போகாதுமா, இட்ஸ் ஓகே, நான் பஸ்ஸில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் இல்லை ஆண்டி பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அட்லீஸ்ட் பஸ் ஸ்டாப் வரைக்காவது கார் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்லுவாங்க. ஆண்டின்னு வருது இல்லை, சரி வாட் எவர் அம்மான்னு நினச்சிக்கோங்க, ஓகே சரி. ஸோ அப்போ சொன்னதும் சரிம்மா, சரி நான் கொஞ்சம் லேட் ஆனாலும் நீங்கள் டின்னர் சாப்பிட்டு இதோ இந்த மெடிசின்ஸ் எடுக்கணும் நீங்கள் அப்படின்ட்டு நைட்டு எடுக்க வேண்டிய மெடிசின்ஸ் கூட அவங்க கையில் கொடுத்துட்டு கிளம்புவாங்க மாலா. ஸ்ருதி கூட ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு மாலா கீழே இறங்குவாங்க. அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க இல்லையா, ஸோ கீழே வருவாங்க. கீழே வந்து பார்த்தா ஸ்ருதி அவங்க அப்பா அண்ட் அவங்க அண்ணன் கூட வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் சார் எனக்கு இப்படி ஒரு சின்ன கால் வந்திருக்கு, அர்ஜெண்ட்டாக போகணும், இப்படி வீட்டு ஓனர் கால் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதோ பேசணுமா, அது பார்த்துட்டு நான் இம்மீடியட்டாக கிளம்பி வந்துடுறேன் சார் அப்படின்னதும், ஸ்ருதிக்கு சொன்னீங்களாம்மா அப்படின்னு கேட்பாங்க அவங்க அப்பா. ஸ்ருதி அவங்க அப்பா சொல்லிட்டேன் சார், அவங்களும் ஓகே சொன்னாங்க, நான் வந்துடுவேன் சார், மேக்ஸிமம் வந்துடுவேன், வரலைன்னா கூட அவங்களுக்கு என்ன மெடிசின்ஸ் போட்டுக்கணுன்னது அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஓகேம்மா, அப்போது எப்படி போவீங்க அப்படின்னதும், இல்லை சார் நான் பஸ்ஸில் போயிடுறேன் அப்படின்வாங்க மாலா. அப்போது இல்லைம்மா அட்லீஸ்ட் பஸ் ஸ்டாப் வரைக்கும் கார் எடுத்துகிட்டு போங்க, நான் சொல்கிறேன் டிரைவர்கிட்ட அப்படின்வாங்க. ஸ்ருதி சொன்ன மாதிரியே அவங்க அப்பா கூட. சொன்னதும் பரவாயில்ல அப்படின்னதும், பரவாயில்லம்மா நீங்கள் இப்போ எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர், நீங்கள் எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரிங்க சார் அப்படின்ட்டு வெளியே வரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு மெய்டு இருப்பாங்க சரிதான்ட்டு. ஷீ இஸ் த குக் ஆஃப் த வில்லா. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு சரிதா ஒரு தடவை இங்கே வாரேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க மாலா. அப்போ சரிதா வந்து என்னக்கா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் மேக்ஸிமம் டின்னர் டைமுக்குள்ளே வந்துடுவேன், இன்கேஸ் என்னால் வர முடியலன்னா ஸ்ருதிக்கு கொஞ்சம் டின்னர் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்பாங்க. ஷியோர்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க சீதா. சரின்னு அப்படியே அவங்க மறந்துடுவாங்களோ என்னமோ, மெடிசின்ஸ் ஆல்ரெடி நான் ஸ்ருதி கொடுத்தேன், நீ ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணு அப்படின்ட்டு கூட சீதாக்கு சொல்லுவாங்க மாலா. சொன்னதும் சரிக்கா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே கூட ஸ்ருதி அவங்க அப்பா அங்கே சோஃபா மேலே உட்காந்து பார்க்குறாங்க. மாலா ஒரு ஜாப்னா அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்கன்னது இது ஒரு எக்ஸாம்பிள். சரின்னு ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேம்மா ஸ்ருதியை பார்த்துக்கோ, நான் வந்துடுவேன், மேக்ஸிமம் வரலைன்னா கூட நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க காரில் ஏறி உட்காருவாங்க. அந்த டிரைவர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்கே ஸ்டாப் பண்ணதும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க அங்கே இறங்கிட்டு அவங்க வந்த பஸ்ஸை ஏறிட்டு அவங்க ஹவுஸ்க்கு போவாங்க. அவங்க ஹவுஸ் என்னென்னா அது ஒரு ஸ்லம் ஏரியா, ஓகேவா, பிகாஸ் அவங்க தனியாக இருப்பாங்க. அண்டு அவங்களுக்கு வர சேல்ரியில் வந்து அவங்க ஒரு சின்ன வீடாக தான் எடுக்க முடியும். ஐ மீன் டு சேஸ் அவங்க பையன் ரொம்ப மோசம், ஓகேவா. ஸோ பிகாஸ் அவங்க எவ்வளோ சேல்ரி வந்தாலும் அவங்க பையன் அது வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகிற ஆளுக்கிட்ட காசு எவ்வளோ இருக்கும். ஸோ அதுக்கு தான் வெரி சின்னதாக ஒரு 2000-3000 வர மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் ரூம் தான் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் தங்கிட்ட இருப்பாங்க. ஸோ இவங்க போனதும் அங்கே வீட்டு ஓனர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மாலாக்காக. வந்ததும் என்னண்ணா ஃபோன் பண்ணிங்க, ஏன் இவ்வளோ அர்ஜெண்ட்டாக அப்படின்னதும் அவங்க என்னம்மா இன்னும் எத்தனை நாள் தான் நான் வெயிட் பண்ணணும் என் ரெண்ட்டுக்காக? எத்தனை மந்த்ஸ் ஆச்சு தெரியுமா? ஆல்மோஸ்ட் 6 monthsலேருந்து நீ எனக்கு ரெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிற. ஆல்மோஸ்ட் 15,000 கொடுக்கணுமா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சாரிப்பா, உங்களுக்கு தெரியும் இல்லை என் சிச்சுவேஷனு அப்படின்னா, ஆமாம்மா உன் சிச்சுவேஷன் எனக்கு தெரியும், உன் பையன் எப்படின்னது கூட தெரியும், அதுக்கு தான் நானும் கூட இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குல்லம்மா, நானும் என் ஃபேமிலிக்கு ஆன்சர் பண்ணணும் இல்லை. ஸோ ப்ளீஸ்மா எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஒபீடியண்ட்டாக அந்த ஓனர். கேட்டதும் மாலா வந்து, இல்லை சார், நான் எனக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப்பு போகிறேன். ஸோ அந்த மெடிக்கல் கேம்பில் எனக்கு கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டு தான் வரப்போகுது. அது வந்ததும் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட சொல்லுவாங்க. சொன்னதும், இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீ ஒரு பொம்பளை, சரி பையன் சரியில்லை, அண்ணா இத்தனை நாளாக நான் உங்களுக்கு நீங்கள் எது சொன்னாலும் கேட்டுட்டு நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணேன். பட் இனிமேல் அப்படியெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுமா. ஸோ நான் உங்களுக்கு ஒரு 15 days டைம் தர்றேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் உங்களால் காசு கொடுக்க முடிஞ்சதுன்னா இந்த வீடு உங்களுக்கே இருக்கும். இல்லைன்னா வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸும் வெளியே போட்டுட்டு இந்த வீடு வேறு யாருக்காவது ரெண்ட்டுக்கு கொடுத்துருவேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் வேறு வழி இல்லை மாலாவுக்கு. சரி நான் உங்கள் இஷ்டம், சரி இந்த ஸ்பேர் கீ ஒன்று இருக்கும், ஸ்பேர் கீ கூட கொடுத்துருவாங்க. சரிண்ணா, நான் அமௌண்ட்டு கொடுத்தா ஓகே, கொடுக்கலன்னா இந்தாங்க கீ வச்சுக்கோங்க, எல்லா திங்ஸும் வெளியே போட்டுட்டு நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒபீடியண்ட்டாக தான் மாலா கூட பிஹேவ் பண்ணுவாங்க. சரின்னு பட் அந்த ஓனரால் ஒன்றுமே பண்ண முடியல. பிகாஸ் அவங்களுக்கும் ஒரு வீடு, ஒரு ஃபேமிலி, அவங்களும் மிடில் கிளாஸ், இந்த ரெண்ட்ஸ் மேலே தான் அவங்க ஃபேமிலி ஓடிட்டே இருக்குது. ஸோ அவங்கள கூட எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. அதுக்கு தான் அவங்க அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவார். சரின்ட்டு அந்த ஓனர் ஓகேம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுவார். அப்புறமா மாலா அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பேக்கில் வெரி இம்பார்ட்டண்ட், அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாமே அந்த பேக்கில் போட்டுட்டு மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு ஷி வில் ஸ்டார்ட் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதும் ஆல்ரெடி ஈவினிங் 6:30 ஆயிடுவோம் அங்கேயே. சரின்னு பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே நடந்துட்டு பஸ் ஸ்டாப் வருவாங்க. பஸ் ஸ்டாப்புக்கு வந்ததும் பஸ்க்காக வெயிட் பண்ணும்போது அவங்க பையன் வந்துடுவான், மாலாவோட பையன் வந்ததும் கையில் பேக் பார்த்து, எங்கம்மா போகிற நீ எனக்கு சொல்லாமல் அப்படின்ட்டு கத்த ஸ்டார்ட் பண்ணிடுவான் மாலா கிட்ட. இல்லை அர்ஜெண்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஹாஸ்பிட்டலில் வெரி இம்பார்ட்டண்ட்டு இது வந்திருக்கு அப்படின்னதும், அப்போ பேக் எதுக்கு எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கத்துவான். இல்லைடா, இது என்னோடய பேக் இல்லை, இது வேறு மேடமோட பேகு, அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், சரி நீ எங்கே வேணாலும் போ, எனக்கு காசு வேணும், காசு கொடுத்துட்டு நீ போ அப்படின்வாங்க. என்கிட்ட காசே இல்லைடா, சேல்ரி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அந்த பையன் கேட்கவே மாட்டான். அவன் மாலா காதுக்கு கோல்டு ரிங்ஸ் இருக்கும், அண்டு கழுத்தில் ஒரு கோல்டு செயின் இருக்கும். ஸோ சரி காசு இல்லைன்னு சொல்கிறேன்ல, இதெல்லாம் கோல்டு தானே, இதை எடுத்துகிட்டு கொடு, எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அடிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கீழே விழுந்துட்டு, ப்ளீஸ்டா அடிக்காதடா அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க மாலா. ஸோ இதுக்குள்ளே சடனாக ஒரு லைட்டு அவங்க மாலாவோட பையன் ஃபேஸ் மேலே ஒரு லைட் ஃப்ளாஷ் ஆகும். ஏய் யாருடா அவன் அப்படின்ட்டு கத்துவான் அந்த மாலாவோட பையன். கத்துனதும் நெக்ஸ்ட்டு செகண்டே ஒரு பெரிய ஷாட்
அவங்க பாடி மேலே. அவ்வளோதான், கீழே விழுந்துருவான் அந்த பையன். கீழே விழுந்ததும் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் நெக்ஸ்ட்டு அந்த லைட்டு எஃபெக்ட்லாக்கு நம்ம த மெயின் லீடு ரக்ஷா வருவாங்க. ஸோ ரக்ஷிதா இஸ் சேஞ்ச் டு ரக்ஷா. ஓகே தானே எல்லாருக்கும்? கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ வந்ததும், ஹே நீ ஒரு லேடியை போட்டு அடிச்சுட்டே இருக்க, நீ எப்படி அம்மான்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு கிக்கு கொடுப்பாங்க அந்த பையனுக்கு. கொடுத்ததுக்கப்புறம் மாலாவை ஸ்லோவாக பிடிச்சிட்டு அவங்கள லிஃப்ட் பண்ணுவாங்க. ரக்ஷா லிஃப்ட் பண்ணிவிட்டு, யாரும்மா அவன் அடிச்சுட்டே இருக்கா, நீங்கள் பாட்டிக்கு நீங்கள் வேணான்னு சொல்லிட்டே இருக்கு, என் பையன்மா அப்படின்னு சொல்லுவாங்க மாலா. சொன்னதும் பையனா அப்படின்ட்டு இன்னொரு 2 கொடுப்பாங்க அவங்களுக்கு. கொடுத்ததும் அந்த அவங்க பையன் அங்கேருந்து, மா பார்த்துக்கிறேம்மா, ஒரு ரவுடி பல்ல வச்சுட்டு என்னை அடித்து வச்சல, நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுவான் அவங்க பையன். ஸோ அதுக்கப்புறம் சின்ன பிளேசஸில் ஒரு காலுக்கு கை எல்லாம் சின்ன அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எங்கே போகணும் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க ரக்ஷா. கேட்டதும், இல்லைம்மா நான் இப்படி அந்த வில்லாக்கு போகணும் அப்படின்னதும், ஓ சரி எப்படி போவீங்க அப்படின்னதும், பஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், பஸ்ஸு எப்போ வருமோ என்னமோ, ரொம்ப நைட் வாட் யூ சே இருட்டு, ஓகே ரொம்ப இருட்டாக வேற இருக்குது, உங்கள் பையன் மறுபடியும் வந்தான்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னதும், அது தெரியலம்மா அப்படின்னு ரொம்ப இன்னோசென்ட்டாக சொல்லுவாங்க மாலா. சொன்னதும், சரிம்மா நான் அந்த பக்கம்தான் போகிறேன், வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்க பைக் மேலே உட்கார வச்சுக்கிட்டு ரக்ஷா அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த வில்லா மெயின் கேட்டை கிட்ட பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஓகேம்மா ஜாகிரதையாக போங்க, ஓகே எதுவாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எப்போவாவது எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க மொபைல் நம்பர் மட்டும் மாலாவுக்கு கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்படின்னதும், சரிம்மா தேங்க்யூ வெரி மச்மா அப்படின்னு சொல்லுவாங்க மாலா. ஐயோ இதில் என்னம்மா தேங்க்ஸ் இருக்குது, இட்ஸ் மை ப்ளெஷர், என்னோட டியூட்டி கூட அப்படின்வாங்க. அப்படின்னதும், ஓ சரிம்மா அப்போ அப்படின்ட்டு இவங்க உள்ளே வந்துடுவாங்க. ரக்ஷா கிளம்பி போயிடுவாங்க, அவங்க வழியில் அவங்க போயிடுவாங்க. ஸோ உள்ளே வருவாங்க மாலா. கொஞ்சம் அவங்க காலுக்கு அடிபட்டு இருக்கும். ஹோப் பண்ணுறது என்ன சொல்லுவீங்க, ஹோப்பிங், அந்த கால் வலி இருந்தால் நம்ம ஒரு மாதிரியாக வாக் பண்ணுவோம் பாருங்கள், அப்படி ஸ்லோவாக கால் லிஃப்ட் பண்ண முடியாமல் அப்படி வாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க மாலா. அப்போது எத்தனை டைமு 8 ஆயிரும். ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ருதி ரூம்குள்ளே போவாங்க, பேக்கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு. போனதும் ஸ்ருதி மெடிசன்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் போட்டதும் மாலா, ஓ டின்னர் முடிஞ்சிச்சாம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் இப்போ தான் சாப்பிட்டேன், தான் மெடிசன்ஸ் போடுறேன்னு அப்படின்னதும், ஓகே குட் அப்படின்ட்டு, சரி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டுமா ஸ்ருதி அப்படின்னதும், ஓகேம்மா நோ ப்ராப்ளம், போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வாங்க அப்படின்னதும் சரின்னு அந்த பேக்கை பிடிச்சிட்டு மறுபடியும் திரும்பி அவங்க ரூம்காக வாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வாக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ருதி கேட்பாங்க, என்னம்மா ஆச்சு காலுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா வர வழியில் இருட்டாக இருந்ததா, கீழே விழுந்துட்டேன், ஸோ காலுக்கு கொஞ்சம் சின்ன அடிபட்டிருக்கு அப்படின்னதும், ஐயோ அப்படியா, சரி ஃபஸ்ட் எய்ட் பண்ணிங்களான்னா, இப்போ இன்னும் இல்லைம்மா நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் தூங்குங்க வேணும்னா அப்படின்னு சொல்லுவாங்க மாலா. சொன்னதும், பரவாயில்ல நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, என் ரூம்லேயே ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது, நானே உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஐயோ நான் நர்ஸுமா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பரவாயில்ல எங்கள் அம்மா இருந்தால் நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு மறுபடியும் ஒரு சென்டிமெண்டல் டைலாக் ஃப்ரம் ஸ்ருதி. அப்படின்னு, சரிம்மா ஓகே நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு அவங்க கொண்டு வந்த பேகு அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. போயிட்டு அவங்க ரூமில் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ருதி ரூமுக்கு வருவாங்க மாலா. ஸ்ருதி ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு
ஸ்லோவாக ஸ்ருதியே அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க அந்த காலுக்கு. பண்ணதுக்கப்புறம் சரிம்மா ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸ்ருதி. இல்லைம்மா இனிமேல் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. சரி ஆண்டி, சரிம்மா நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னதும், சரி நான் சாப்பிட்டுட்டு போய் என் ரூமில் நான் ரெஸ்ட் எடுத்துருவேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னதும், சரிம்மா சாப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப வலி இருந்துச்சுன்னா ஏதாவது பெயின் கில்லர் போட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ருதி. ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தூங்குங்க அப்படின்ட்டு அவங்கள தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் கீழே வந்து டின்னர் சாப்பிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க கூட பெயின் கில்லர் ஒன்று போட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.